இது முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோவில் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயங்களை பற்றின இந்த வீடியோ இது. இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ன ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதை இந்த ரீசெண்டாக இங்கிலீஷ் மேகசின்ஸில் இதை பற்றி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதை பேச போகிறோம். இப்போ ரீசெண்டாக இங்கிலீஷ் மேகசின்ஸில் என்ன இதை பற்றி என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேகசின்ஸில் ரீசெண்டாக வந்த மேகசின்ஸில் என்னென்ன வந்திருக்கு, இதை பற்றி என்னென்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கேரளாவில் ஒரு சின்ன வில்லேஜ். அதில் அப்பாவோட ஒரு பொண்ணு ஒரு அப்பா ஃபிலிம் சான்ஸ் கேட்டு ஒரு வில்லேஜுக்கு போகிறாரு. ஷூட்டிங் நடந்துருக்க ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் அவர் ஃபிலிம் ப்ரொடியூசரோட பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வெளியில் சின்ன பொண்ணு ஒரு 12 வயசு பொண்ணு வெளியில் நிற்கிது. அங்கே இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் ஒரு இங்கே வா பாப்பா உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து ரூம்குள்ளே கொண்டு போகிறாரு. அங்கே வச்சு மிஸ்பிகேவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு சத்தம் போட்டு வெளியில் வந்துடுது. இதை போய் அவங்க அப்பாட்ட சொல்லுது. இதை பார்த்தா அவர் அங்கே அப்பா லிசன் பண்ணிவிட்டு அவர் அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோகிராஃபரை கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ப்ளீஸ் லீவ் திஸ் பிளேஸ் அஸ் சூன் அஸ் பாசிபிள். இந்த இடத்த விட்டு எவ்வளோ பாசிபிள் முடியுமோ அவ்வளோ பாசிபிளாக வெளியேறிடுங்க. நான் இந்த விஷயத்தை பற்றி பேசினா என்னோடய வேலைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் அவரத்தோட வெளியில் வந்துடுறாரு. இதனால் ஃபஸ்ட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு இருந்தாலும் அதோட ஆக்டிங் கனவுல விடலை. அட்வர்டைஸ்மெண்ட்டில், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதிலெல்லாம் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. கிளாஸ் 11th இருக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு ஃபிலிம் மேக்கர் வர்றாரு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் நான் அவங்க நடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அவங்க வீட்டில் ரொம்ப கோபமாக பேசி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இதனால் அவங்க அந்த பொண்ணு அந்த நடிக்கிற இண்டஸ்ட்ரியை விட்டுருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதாகி இன்றைக்கி ஒரு ஆக்டராக இருக்காங்க, டைரக்டராக இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக இருக்க விமன் இன் சினிமா கலெக்டிவ் WCCன்றதோட மெம்பராக இருக்காங்க. உங்கள் பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தேவிகா. உங்களோட நேம் தேவிகா பாகி. இப்போ அவங்களுக்கு ஏஜ் 36 ஆகுது போல இருக்கு. ஓகே, இது ஆக்சுவலாக என்ன இதை பற்றில இப்போ ரீசெண்டாக எதனால இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா கேமா கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. இதை பற்றின ஸ்டடி பண்ணுறக்காக ஒரு 3 மெம்பர் ஜஸ்டிஸ் குரூப் கேமா கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க கேரளாவில். இது ஆகஸ்ட் 19 அன்னைக்கு அதோட ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் இவ்வளோ தூரம் இதை பற்றின இது நடந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண பிறகு பார்த்தா இப்போ ஃபிலிம் மேக்கர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன் அவர் மேலே அவதூறுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீலேகா மித்ரான்றவங்க பெங்காலி ஆக்ட்ரஸ். ஸ்ரீலேகா மித்ரா பெங்காலி ஆக்ட்ரஸ். அவங்க ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணலேருந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணலேருந்து அந்த அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட்லேருந்து அவர் வெளியேறாரு. இது பார்த்தோம் அப்படின்னா இதோட இது பார்த்தோம்னா இந்த 2017
இந்த ஃபிலிம் சொசைட்டி ஆஃப்டர் பிகே ரோசி அப்படின்ற பேரில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ரோசின்றவங்க பார்த்தோம்னா வந்து விகத குமாரன் அப்படின்னு சொல்லி 1928 ஃபஸ்ட்டு வந்து மலையாளம் உமன் ஆக்டர் இவங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து சரோஜினின்னு ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அந்த சரோஜினின்ற ரோலில் இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து கேஸ்ட் இந்து, இந்த ரோசி வந்து ஒரு தலித் கிறிஸ்டியன். இதனால் வந்து மக்கள் வந்து ஆத்திரம் அடைஞ்சு இவரை வந்து எதிர்ப்பு பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து கேரளா விட்டு வெளியேறிடுறாங்க. இதை பற்றி இந்த மலையாளம் ஃபிலிம் அசோசியேஷன் சொல்லணும் அப்படின்னா 2017 ஸ்டார்ட் ஆன ஃபேமஸ் ஆக்டர்ஸ், லீடிங் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வந்து பார்த்தோம். அவங்க பேரை வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஐ திங்க் மேபி பாவனாவாக இருக்கலாம். அந்த லீடிங் ஆக்ட்ரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த திலீப் வந்து கடத்திட்டு போகிறாரு. திலீப் ஒரு ஆள் செட்டப் பண்ணி கடத்துறாரு. இதுக்கு ஏன் கடத்தினாரு, அவங்க பற்றி கடத்தினார் அப்படின்னா அவரோட ஒய்ஃபு வந்து மஞ்சு வாரியர்கிட்ட வந்து திலீப்பு பத்திர விஷயங்களை பேசி அவங்க வந்து முன்னாள் மனைவி, மஞ்சு வாரியர் வந்து திலீப்போட முன்னாள் மனைவி. அவங்க வந்து அவங்கள பற்றின மஞ்சு வாரியர்கிட்ட திலீப்பு பற்றின விஷயங்களை சொல்லி அவங்கள டைவர்ஸ் பண்ண வச்சு பாவனா அப்படின்ற ரீசன்ஸ்க்காக அவங்கள வந்து இந்த பழிதீக்கு நாடகம் இது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அவங்களுக்கு அந்த திலீப்புக்கு எதிராக வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க வந்து 85 days வரைக்கும் வந்து ஜெயிலில் வந்து இருந்தார். திலீப் வந்து இருந்தார். இவரோட விசிட் பண்ணவங்களோட லிஸ்ட் பார்த்தோம்னா ரஞ்சித்தும் சித்திக்கும். இப்போ இவங்க 2 பேர் பேர்லையும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவர் திலீப் ஜெயிலில் இருந்தப்போ வந்து மோஸ்ட்லி விசிட் பண்ணவங்க பார்த்தோம்னா வந்து ரஞ்சித்தும் சித்திக்கும். இப்போ இவங்க 2 பேர் மேலேயுமே ரஞ்சித்து சித்திக் இவங்க 2 பேர் மேலேயுமே இப்போ வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. எப்போ வந்து நம்ம திலீப் மேலே கேஸ் ஃபார்ம் ஆச்சோ அன்னையிலேருந்தே அவர் வந்து அம்மான்றது வந்து அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்மு. அம்மா, அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட். திலீபன் கிடையாது, திலீப் என்னைக்கு அரெஸ்ட் ஆகிறதோ அன்னைக்கே வந்து அவரை வந்து அம்மா அசோசியேஷனை விட்டு தூக்கிடுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டர் பிருத்திவிராஜ் அவர் தான் வந்து உடனடியாக வந்து திலீப்பை வந்து இந்த மலையாளம் அம்மான்ற இதில் இருந்து தூக்கிடணும்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஸோ இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து உடனே வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேமா கமிட்டின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து ரிசீவ் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாருமே போகல. யாருமே வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ண வந்து போகல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களே வந்து டைரெக்டாக வந்து அவங்க இடத்துக்கே போய் அவங்கவுங்கள்ட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்க ஆரம்பித்தாங்க. அனானிமிட்டி, பேர் சொல்ல முடியாதவங்க வந்து பேர் சொல்ல மாட்டோம், ரெக்கார்டு பண்ண மாட்டோம், அந்த மாதிரிலாம் பேசினதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கேமா கமிட்டிக்கு. இதை பற்றி சாரதா ஊர்வசி, பழைய ஆக்டர் சாரதா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1959 வந்து அவங்க வந்து கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சாரதா 1959 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது வந்து அந்த நாள்லேயே வந்து மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்குதா சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து இன்றைக்கி இருக்க சொசைட்டி வந்து வித்தியாசமானதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பாப்புலன்ஸும் ரொம்ப பப்ளிக் ஆகிட்டாங்க இப்போ அப்படின்ற பற்றி அவங்க சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைசஸ் இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப பப்ளிக்காக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறத பற்றி ரொம்ப பப்ளிக்காக வந்து இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இவங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து August 22 வந்து கேரளா ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த போலீஸ்க்கு வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சு ஆக்ஷன் எடுக்க வந்து ஒரு கேரளா ஹைகோர்ட் வந்து இது பண்ணியிருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சீஃப் மினிஸ்டர் விஜயன் வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. கண்டக்ட் பண்ணுற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை பற்றி என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமலே வந்து இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அதாவது இந்த மாதிரி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணும்போது எஃப்ஐஆர் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அவங்க மேலே வந்து அரெஸ்ட் பண்ணுறக்கோ சம்மன் அனுப்புகிறக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரைசேஷன் இருக்கும். ஆனால் வந்து எந்த விதமான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமலே டேரெக்டாக வந்து இது பண்ணியிருக்கனால டேரெக்டாக வந்து இந்த எஸ்ஐடியை இது பண்ணியிருக்கனால அவங்களுக்கு வந்து அதிகாரங்கள் கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு பேசுகிறாங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொட்டீன் ஆக்டிவிட்டி என்னென்னா எஃப்ஐஆர் வந்து ஃபஸ்ட் ஃபைல் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணணும். இதான் வந்து ரொட்டீன் ஆக்ட். இருந்தாலும் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த ஆக்ட் வந்து கேரளா போலீஸ் ஆக்ட் படி கிடையாது. இது வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷனா சங்கீதா செக்ஷன் 30 என்ற ஆக்ட் படி இதை வந்து இந்த எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் அதிகாரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து இன்டர்வியூ பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேமா கமிட்டி ரிப்போர்ட் பற்றி நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இந்த கேரளா ஸ்ரீலேகா மித்ரான்ற பெங்காலி ஆக்ட்ரஸ் இவங்க தான் வந்து இந்த ரஞ்சித் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இவங்க தான். ரஞ்சித்தை வந்து அந்த அம்மான்ற இதை விட்டு வெளியில் வந்துட்டார். ஈவன் மோகன்லால் முதற்கொண்டு இன்றைக்கி அம்மான்ற ஆர்டிஸ்டில் விட்டு வெளியில் வந்துட்டார். இந்த ரஞ்சித் அப்படின்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்து இவங்க இந்த ஸ்ரீலேகா மித்ரா. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ரஞ்சித் வந்து இந்த மாதிரி லீகல் ஆக்ஷனை வந்து பேஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து தயாராக இருக்கேன் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, அது அவரோட ரைட் அவர் சொல்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவரோட இது வந்து நான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வலையில் தொடுறது, வலையில் பிடிச்சி இழுக்கிறது, கேரை டச் பண்ணுறது இதெல்லாம் வந்து லைட்டாக எடுத்துக்க முடியாது. எனக்கு வந்து குட் டச்சுக்கும் பேட் டச்சுக்கும் வித்தியாசம் தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா வந்து நான் வந்து அவரை வந்து என்னை செக்ஸுவலாக வந்து அசால்ட் பண்ணிட்டாரோ இல்லை ரேப் பண்ணிட்டாரோ சொல்ல வரல. இருந்தாலும் வெரி ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணும்போது அவர் வந்து ரொமான்டிக்காக வந்து இன்ஸ்டிகேட் பண்ணார். அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்வியூ என் கருண் அப்படின்ற இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இது வந்து மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாரோ வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இந்த விஷயங்கள் நடக்கலை, ஈவன் வந்து எல்லா இதுலேயுமே இது நடக்குது. சொல்லணும்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் நடக்குது. ஆனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயங்களாம் வந்து காசிப் வந்து பரவணுனால அது வந்து இப்போ வந்து எல்லாரும் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த இவரோட இதில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிலிம் மேக்கர் அண்ட் சேர்மன் ஆஃப் கமிட்டி டிராஃப்டிங் கேரளாஸ் ஃபிலிம் பாலிசி. இதை டிராஃப்டிங் ஃபிலிம் பாலிசி பற்றின கமிட்டிக்கு வந்து இவர் வந்து ஹெட்டு. இதில் இதில் என்ன முக்கியமான சொன்னால் அதில் வந்து முகேஷ் அப்படின்றவர் இருக்கார். இந்த முகேஷ் மேலே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அவரை பற்றி அதான் வந்து அவரை வந்து ஏன் வந்து கமிட்டியில் வச்சுருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து அதை பற்றி எனக்கு மைண்ட் பண்ணலைன்னு சொல்கிறார். அவர் இந்த கமிட்டியில் இருக்க பற்றி மைண்ட் பண்ணலை. அவர் இருந்தார்னா அவர் ஒரு ப்ரொடியூசர், ஆக்டரு அண்ட் பொலிட்டீசியன். அவரோட இன்சைட்ஸ் வந்து வேல்யூபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். ஓகே, ஏதோ சமாளிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வீடியோவுக்கு டைட்டில் வச்சோம் இல்லையா,
லெட்ஸ் கோ ஃபார் ஏ காஃபி ஆர் ஹேங் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோக்கு டைட்டில் வச்சோம். அதை பற்றின விஷயங்களுக்கு இப்போ வருவோம். இந்த விஷயத்தை சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா வந்து ரிட்டாபரி சக்ரா போட்டி, ஏதோ நேம் வாயில் வரல. இவங்க பெங்காலி ஆர்டிஸ்ட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடக்கலை, பெங்காலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இந்த மாதிரி நிறையா நடக்குது, இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். ஒரு 15 இயருக்கு முன்னால் வந்து இவங்க வந்து கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்மெண்ட்டும் டேரெக்டாக போய் ஒரு லேடிட்ட ஐ வாண்ட் டு ஸ்லீப் வித் யூன்னு சொல்ல மாட்டார். இன்ஸ்டட் லெட்ஸ் கோ ஃபார் ஏ காஃபி ஆர் ஹேங் அவுட், லெட்ஸ் கோ ஃபார் காஃபி ஆர் ஹேங் அவுட், இந்த மாதிரி தான் சொல்லுவார். வந்து டேரெக்டாக போய் ஐ வாண்ட் டு ஸ்லீப் வித் யூன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் அந்த வீடியோக்கு டைட்டில் வச்சுருக்கோம். அவன் வந்து கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறாங்க. ஐ வாண்ட் டு ஸ்லீப் வித் யூன்னு சொல்லாமல் லெட்ஸ் கோ ஃபார் சே காப்பி ஆர் ஹேங் அவுட்டுன்னு சொல்லி டீசெண்டாக சொல்கிறாங்க. ஓகே, இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பெங்காலி சூப்பர் ஸ்டார் வந்து இவரை வந்து அப்ரோச் பண்ணி, ஒரு ப்ரொடியூசர் வந்து இவங்களை வந்து அப்ரோச் பண்ணி பெங்காலி சூப்பர் ஸ்டார் வந்து இவங்களோட வந்து கோயிங் அவுட் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து டிக்ளைன் பண்ணுறாங்க. டிக்ளைன் பண்ணுறப்போ வந்து இவங்களை வந்து பதிலுக்கு வந்து இவங்களை ஒரு ஸ்டூபிட்னு சொல்லி திட்டுறாரு அந்த ப்ரொடியூசர். என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த மாதிரி அவரோட கோயிங் அவுட் வச்சுருந்தா வந்து நீங்கள் வந்து பெரிய கரியரில் வந்து முன்னால் வரலாம், இந்த இப்படி ஒரு வாய்ப்பு வருது, இதை ஏன் விட்டீங்கன்னு சொல்லி இவங்களை வந்து ஸ்டூபிட்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டார் அவர். அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் வைக்கிறாங்க. ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் அவங்க வந்து இவங்ககிட்ட இப்போ பேசிங்கும்போது நீங்கள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு சொல்லி டேரெக்டாகவே கேட்டிருக்காரு. இவங்களும் வந்து கோவப்பட்டு விட்டுட்டு வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களோட சம்மந்தம் இல்லாமல் அந்த ப்ரொடியூசர் வந்து இவர் கையை பிடிக்கிறாரு. இவங்க வந்து சவுட் பண்ணிவிட்டு ரொம்ப ஆங்கிரியாக வெளியேறிடுறாங்க. ஸோ இதையும் இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்ளிகபிள் டு நாட் ஓன்லி இந்த மாதிரி விஷயங்கள். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடக்கலை, பெங்காலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே நடக்குது. ஓகே, இப்போ தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு வந்து குஷ்பு வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கேமா கபடி ரிப்போர்ட் வழியில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வந்து உடனடியாக வந்து இதை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உடனடியாக அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஆனால் வந்து இவங்க வந்து 15 to 20 இயர்ஸ் கழித்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் த ரைட் திங்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அப்படின்ற அசோசியேஷனை விட்டுட்டு மோகன்லால் வரைக்கும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்து இது இந்த கமிட்டி ரிப்போர்ட் வெளியானதுலேருந்து எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஒரு மேன் வந்து ஒரு உமனை வந்து டச் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து பயப்படுவான். அது ஒரு 10-15 வருஷம் 15-20 வருஷம் கழிச்சு கூட இது வந்து நம்மளை வந்து நம்ம பண்ண காரியத்தோட கர்மாவோட வினை வந்து ஒரு 15-20 வருஷம் கூட வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஸோ இது ஒரு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலும் இவங்க இருந்திருக்காங்க. தெலுங்கில் தான் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்காங்க. மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் இவங்க இருந்திருக்காங்க. மீட்டூ பற்றி சொல்லியிருக்காங்க. மீட்டூ பற்றி சொல்லும்போது வந்து ஸ்பெசிஃபிக் கேஸ் எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு இவங்க பதில் அளிச்சிருக்காங்க. குஷ்பு பதில் அளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க வந்து இந்த எந்த ப்ரொடியூசரும் வந்து ஃபூல் கிடையாது. இவங்க வந்து ஒரு கேர்ள் வந்து இவங்களோட வந்து ஜஸ்ட்டு வந்து ஒன் டே ஸ்லீப் பண்ணுறாங்கன்றக்கா அவங்கள வச்சு கோடிக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒன்றும் எந்த ப்ரொடியூசரும் வந்து ஃபூல் கிடையாது. டேலண்டட் சக்ஸஸ்ஃபுல் டேலண்ட் இருந்தால் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் அவசியமே இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்க. ஸோ இவங்க அடிஷனலாக என்ன சொல்கிறாங்க பார்த்தாங்கன்னா வந்து செப்பரேட் பாடி வேணும். அது வந்து விமன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இந்த என்கொயரி நடத்துறதுக்குன்னு வந்து செப்பரேட் பாடி வேணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் என்ன ஆகுன்னு கேட்டதுக்கு வந்து திஸ் வில் கோ அப்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து
இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மீட்டு வந்து எப்படி வந்து கடந்து போயிருச்சோ அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டும் வந்துட்டு கடந்து போயிருக்கோம். எஸ்ஐடி அப்ளை பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி நீட் டு ஹேவ் த சப்போர்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ். அவங்களோட சப்போர்ட் வேணும். மென் இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன் அரௌண்ட் சொல்லி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது போதாதுன்னு சொல்லி நம்ம சின்மையும் வந்து கொஞ்சம் அவங்களோட ஆதங்கத்தை பதிவிட்டிருக்காங்க. இவங்க வந்து சில பேர் மேலே அக்யூசேஷன் பண்ணாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு வந்து என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து இயங்கினதா வந்து இவங்களும் உங்களோட ஆதங்கத்தை வந்து பதிவிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவைதான் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற பற்றின விஷயங்களை பற்றின மேகசின்ஸ், இங்கிலீஷ் மேகசின்ஸில் ரிப்போர்ட் ஆகிருக்க விஷயங்கள் இதுதான். இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.